வயசு எத்தனைன்னு கேட்டேன். 75. அப்புறம் வாத்தியார் அந்த வாக்குச்சாவடி ஆசிரியர் வாத்தியார் அப்படியே பார்த்துட்டு, ஆமையா ஓட்டு போட்டாங்க உங்க மனைவி லட்சுமி, வயசு 75. எவ்வளோ நேரம் ஆச்சியா ஓட்டு போட வந்து? 1 மணி நேரம் ஆச்சு ஓட்டு போட வந்துட்டாங்க. ஐயோ, 1 மணி நேரத்துக்கு முன்னால் வந்தா என் மனைவி பார்த்துருக்கலாமே அப்படின்னாரு. உடனே வந்து அவர் கேட்டார் வாத்தியார், என்ன உங்க மனைவிக்கு உங்களுக்கு சண்டையா, ஏதாவது பிரச்சனையா, 2 பேரும் பிரிஞ்சு இருக்கீங்களான்னு? இல்லை தம்பி, நீ வேற, என் மனைவி சேர்த்து 10 வருஷம் ஆச்சு, ஓட்டு போட மட்டும் கரெக்டா வந்ததா. இப்ப அப்படி நடக்குமா? நடக்கும். இப்ப இருக்கிற ஓட்டு பதிவு இருக்கிறவங்க 2,44,000, 2,20,000, குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ஓட்டு பதிவாயிடும். அந்த 2 லட்சத்துல தலைவர் 1.5 லட்சத்தை வாங்கினார். 1.5 லட்சம் வாக்குகளை பெற்ற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அசைக்க முடியாத வெற்றி என்கிற செய்தியை திருவொற்றியூர் தர இருக்கிறார். அவர் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்களோடு இருக்கிறவர், உங்களின் மண்ணின் மைந்தர், உங்களுக்காக என்றென்றும் உழைக்கிறவர். ஆக 22 கூட்டணி, 22 கூட்டணி எதுக்குப்பா உனக்கு? அதுல ஒண்ணு எனக்கு தெரிஞ்சவன் சீட் வாங்கிட்டான். எங்க வீட்டுக்கு வர்றவன் எப்படா நீ வாங்கினு கேட்டேன். அவன் சொன்னா, நான் அறிவாலயத்துக்கு தண்ணி கேன் போடுறேன், எங்க வீட்டுக்கு தண்ணி கேன் போடுறேன். அந்த தண்ணி கேன் போடுறவன் அறிவாலயத்துக்குள்ள போயிருக்கான். கூட்டணி கட்சி தலைவர்னு கூப்பிட்டு அவனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டான். இது முதல்ல தெரிஞ்சிருந்தா சுபாவும் முயற்சி பண்ணிருக்கான், அங்க ஒரு சீட்டை போட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ராக்கேந்திரனுக்கும் உசிலம்பட்டி ஒதுக்கியிருப்பான். என்ன செய்யறது, நமக்கு லேட்டா பிக்கப் ஆகுது. தண்ணி கேன் போடுறவனும் வாங்கிட்டான் பகுதி. நம்ம கட்சியில எவ்வளவு பேர் வந்தாலும் அண்ணன் தரமாட்டாரு. எடப்பாடியார் ஸ்ட்ரிக்டா இருக்கிறார், உறுதியா இருக்காரு. 169 இடத்துல அண்ணா திமுக நிற்கும் அப்படிங்கிறார், உறுதியோடு நிற்கிறார். பிஜேபி தொகுதிகளை எல்லா தொகுதிகளையும் கொடுத்தாச்சு. அண்ணா நயினார் நாகேந்திரன் எங்க தொகுதியும் பக்கத்துல நிற்கிறார், சாத்தூர் என் தொகுதி தான். அதற்காக விட்டு கொடுத்துட்டோம். இல்லைன்னா நீ போய் பாரத் மாதா கே ஜெய்னு சொல்லு போ, சொல்லு பார்த்துக்கலாம். இந்த திராவிட மாடலா பாரத மாதாக்காக பார்த்துடலாம். திராவிட மாடல்னு ஒரு அள்ளி விடுறானுங்க பாருங்க. எனக்கு அது திராவிட மாடல் என்னன்னே இது வரைக்கும் சொல்லியிருக்கானா? 5 வருஷம் ஓடி போச்சு. இப்படித்தான் இந்த கர்மாந்த பிடிச்ச அமைச்சர்கள் எல்லாம் திமுக திராவிட மாடல், புண்ணாக்கு மாடல், பருத்தி கொண்ட மாடல். ஏண்டா உங்களை வச்சுக்கிறோம்டா, நாங்க எல்லாருமே வழக்கு எல்லாம் வழக்கு போட்டு ஒவ்வொருத்தரையும் ஏறி இறங்கி எங்களுக்கு வந்து நாங்க வந்து போலீஸ் மட்டும் இல்ல, திமுக காரர்கள் சொல்கிறேன், எங்கள்கிட்ட போலீஸ் மாத்திரம் கண்ட்ரோல் இல்ல, ராணுவமும் இருக்கிறது. அமித்ஷா இருக்கிறார், ராஜ்நாத் சிங் இருக்கிறார், மோடி இருக்கிறார். என்ன சொல்றீங்க தலைவா? நீ திருவொற்றியூரா? எங்ககிட்ட ராணுவம் இருக்கு, முப்படை இருக்கு, காலால் படை, கப்பல் படை, விமானப்படை. நாங்க அமித்ஷாவுக்கு போன் பண்ணி, அமித் பாய் ப்ளீஸ் கனெக்ட் மீ மிலிட்ரி டிபார்ட்மெண்ட்னா ஒரு 20 பீரங்கி அனுப்பி வச்சுருவார், ஒழுங்கா இருந்துக்குங்க. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றியை எவரும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். ஆகவே திருவொற்றியூர் தொகுதியில் குப்பன் நின்றார், திருவொற்றியூர் தொகுதியில் வென்றார், சட்டமன்றம் சென்றார் அப்படிங்கிற வரலாற்றை ஏற்படுத்த